Hello aspirants, welcome back to Apprex with Manik. This is survival of the fastest. ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம், பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி பேசியிருக்கோம், எஸ்எஸ்சி சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா ஆஸ்பிரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு எக்ஸாமுக்கு தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், ரயில்வேஸு, போலீஸு சொல்லிட்டே போகலாம்ல. அது அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட ஒரு கோர்ஸாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஷார்ட்கட்ஸ் வந்து எப்படி சூப்பராக லாஜிக்கலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. பட் இது இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இது நான் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்க எக்ஸாம்ஸ். எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஹை காம்படிஷன். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ பாண்டிச்சேரி நான் இருக்க ஊரில் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர்னு ஒன்று இருக்குங்க, ஹாஸ்பிட்டல், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல எல்டிசி யூடிசி ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்குது. இதுக்கு நோட்டிபிகேஷன் போட்டு ஆள் எடுக்கிறாங்க. ஒன்று பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி, ஓகேவா. அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும்ல, எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே ஒரு அட்மின் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து கிளர்க் ஜாப்ஸ் தேவைப்படும், அசிஸ்டன்ட் லெவல் ஜாப்ஸ் தேவைப்படும், ஸ்டெனோகிராஃபர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுங்க வந்து கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபரு, எம்டிஎஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, பட் ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம் போய் பார்த்தோம் அப்படின்னா சென்னை கோவிலம்பாக்கத்துல பார்த்தோம்னா ஒரே திருவிழாவா இருக்கு, ஓகேவா. ஃபார்ச்சூன் டவர்ஸ் பார்த்தா. ஆனா இங்க வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தா காம்படிஷன் இல்லைன்னு சொல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரேஷியோ கம்மியா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ பேச மட்டும் இல்ல, இந்த கொஸ்டின் பேப்பர்ல, ஸோ இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன் ஆஸ்பிரன்ஸ் எம்ஹெச்சி. ஸோ இது எல்லா ஊர்லையுமே நடக்குது. மதுரை நான் நிறைய பார்த்தேன் நெட்டில். ஸோ நான் பாண்டிச்சேரி நடக்கும்போது நான் அப்ளை பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் கொஷின் பேப்பர், 2 மணி நேரம் டைமு, 100 கொஷின். அந்த 100 கொஷினில் 40 கொஷின் ஆப்டிடியூடு. ஆப்டிடியூட்னா மேக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா நடுவில் அந்த சைன் தீட்டா காசு திட்டம் வருது. பட் நமக்கு தேவையான நம்ம இதை எடுத்துக்கலாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷினில் 40 கொஷின் ஆப்டிடியூட் இருந்துச்சுல, அதில் என்னால் ஒரு 38 கரெக்டாக போட முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா 40 கூட கரெக்டாக போட்டுருக்கலாம். அதை நான் வந்து ஒரு பெருமைக்காக சொல்லலை. இதில் வந்து அவ்வளோ சிம்பிளாக கேட்குறாங்க, ஓகேவா. நீங்கள் கஷ்டப்பட்டு பேங்க் பிஓ லெவல்லாம் படிக்கிறீங்க, நல்லது, சூப்பர். பட் சைடில் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட நான் கேட்கும்போது உங்களுக்கு ஜாப் வேணுமா இல்லை இந்த ஜாப் தான் வேணுமான்னு கேட்பேன். சார் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் போதும் சார். என்ன சார் இப்படி கேட்டீங்க, ஜாப் இருந்தாலே சூப்பர். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்களேன், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஆஃபீஸ் ஜாப்ஸ், நான் எந்த ஜாபையும் ஹை லோன் சொல்ல, பட் இதெல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் ஓஎன்ஜிசியில் ஒர்க் பண்ணும்போது ஓஎன்ஜிசி எக்ஸாம்ஸ் நான் செலக்ட் ஆகிட்ட பிறகு நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஓஎன்ஜிசியில் ஒர்க் பண்ணீங்களா, எப்படி எழுதிங்க, என்ன எக்ஸாம், எப்போ நடந்துச்சுன்னு. ஸோ சார் மகாரத்னா கம்பெனி. ஸோ இவ்வளோ இருக்குது ஆஸ்பிரன்ஸ். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுல இருந்து 40 கொஷினுமே நம்ம வந்து அழகாக டீகோட் பண்ணிடலாம். என்ன லெவலில் கேட்குறாங்க, ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் லெவலில் என்ன லெவல் கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. பாண்டிச்சேரி யூடிசி, எல்டிசி நான் அட்டன் பண்ணதெல்லாம் நான் ஒரு சீரிஸ் மாதிரி நான் சால்வ் பண்ணுறேன். இது ஒரு 40 கொஷின்ஸ். பாருங்க, நீங்க ஆப்டிடியூட்ல நீங்க மட்டும் படிச்சுட்டீங்க, நீங்க பேங்க் லெவல், எஸ்எஸ்சி லெவல்லாம் படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் ராஜா. இப்ப பாருங்க, 40 கொஸ்டின்ஸ்ல 38 அட்டன் பண்ண முடியுது என்னால. ஸோ ஓவராலா ஒரு 100ல 70+ எடுக்க முடியுது. ஸோ மீதி எல்லாம் ஓரளவுக்கு லைட்டா படிச்சிருந்தா கூட, ஜிஎஸ் நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது, பட் இருந்தாலுமே எடுக்க முடியுது பிகாஸ் ஆஃப் ஆப்டிடியூட். ஸோ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்களே பாருங்க ஆஸ்பிரன்ஸ். ஸோ கொஸ்டின்ஸை நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க அனைத்து கொஸ்டினுமே நான் இங்க டைப் பண்ணி, நம்ம டைப்பிஸ்ட் தம்பி அழகா டைப் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுல பாத்துருவோம். டக்குன்னு இது வந்து நம்மளுக்கு கிளாஸ் கோர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சால்விங் செஷன் தான். ஸோ டக்குன்னு என் கூட ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன சினாரியோ ஃபேஸ் பண்ணேன், ஃபார்முலாவை மறந்துட்டு தவித்த தருணம் எல்லாத்தையும் உங்களுக்கு லைவா கொண்டு வர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இது என்ன டாபிக் கண்டுபிடிங்க, பெர்சன்டேஜ். சூப்பர். இதெல்லாங்க அப்படியே பார்த்தே பண்ணுங்க, அந்த லெவல் கொஸ்டின்ஸுங்க. ஸோ 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாங்க எக்ஸாம். அகிலா ஸ்கோர்டு 80% ஆஃப் மார்க்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன். சரி, ஸ்கோர் எவ்வளோ, 576. அப்போ 80%னா 576. நான் பெர்சன்டேஜை பார்த்தோன்னே எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், பெர்சன்டேஜ் 80% வந்து 576. இந்த 2 மெத்தடில் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொல்லிடுறேன், ஏன்னா இது சிம்பிளாக நார்மலாக போட்டாலே சிம்பிளாக தான் இருக்கு. 80% மார்க் எடுத்திருக்காங்க, 576 சொல்றாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ்னா என்ன, 100%. ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ். இது வந்து செயின் ரூல். நான் வீடியோவில் வந்து கோர்ஸில் அடிக்கடி சொல்லியிருப்பேன், செயின் ரூல். ஸோ பாருங்க, இப்போ 80, இது வந்து சாக்லேட் மாதிரி தான். 80 சாக்லேட்டோட விலை எவ்வளோனா 100 சாக்லேட்டோட விலை எவ்வளோ, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்றாங்க, எக்ஸை போட்டு அடிச்சு தள்ளிடுறாங்க. வேணாமே, ஏன், ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு தேவையான கேப் எவ்வளோ, 20 தானே. 80 தெரியுது, 100 தெரியலன்னா ஒரு 20 தானே எக்ஸ்ட்ரா வேணும். அந்த 20ம் இதுல இருந்தே எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். எடுத்துக்கலாம், ஓகேவா. எப்படின்னா 80ன்றது 576னா அதுல 20ன்றது கால் பங்கா. 80ல ஒரு பாதி 40, அதுல பாதி 20. அப்ப இதை கால் பங்குனா இதை 4ஆல் அடிங்க, 20 வந்துடும். ஸோ இதை 4 டேபிள் அடிங்களா, ஜஸ்ட் அடிங்க.
இதை 4 டேபிள் அடிங்க 20 வந்துருச்சா, இந்த பக்கம் 4 அடிங்க 1 4 is 4 4 4 16 4 4 16. அப்போ 20ஓட வேல்யூன்னா 144. ஜஸ்ட் எக்ஸாம்ல என்னோட ஒர்க் அவுட்ல இவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான், இது 2 தான். ஸோ ஆட் பண்ண எவ்வளோ, இப்படியே ஆட் பண்ணுங்க. 600 670 710 720 ஆஸ்பிரன்ஸ் ஆப்ஷன்ல இருக்கா. 720 உடனே அடிச்சுட்டு கிளம்பிடுறோம். ஓகேவா, உடனே அடிச்சுட்டு கிளம்பிடுறோம். 1 செகண்ட் ப்ளூ பென் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோ ஈஸியான கொஷின்ஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ எப்படி சொல்றது, நம்ம நிறைய ஆஸ்பிரன்ஸ் கஷ்டப்பட்டு ஐபிபிஎஸ் கிளர்க் வருஷம் எழுதுறாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ட்ரை பண்ணலாமே அப்படின்னா ஷேர் பண்ண தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் கொஸ்டின் பேப்பரோடய வந்துட்டேன். இப்படிதான் இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 720. ஓகேவா, ஸோ அப்படியே நான் பக்கத்துலேயே போட்டுடலாமா இல்லை அழைச்சிடலாமா? ஓகே, ஸோ ஸ்பீடாக இந்த வீடியோ முடிக்கணும் ஆஸ்பிரன்ஸ். 40 கொஸ்டின் இருக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம் மாதிரி, சரியா? எஸ், செகண்ட் கொஸ்டின். மோட்டார் சைக்கிள் வேல்யூ 2 years ago was 70,000. ஓகேவா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 எழுதிக்கோங்க. ஓகே, டெப்ரிஷியேட் ஆகுதான். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருந்துச்சு மோட்டார் சைக்கிளோட வேல்யூ, 70,000 தான் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் 4% இன்னும் குறையுதுன்றாங்க. மோட்டார் சைக்கிள் வேல்யூ என்னைக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, இவங்க 4% குறைக்க சொல்றாங்க. குறைச்சிடலாமா? 4%. ஸோ இது 4% குறைங்க பார்ப்போம். 4% ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி 4% எடுங்க. 10% இது, 1% இது. 700 1%னா 4% எவ்வளோ? 2800 முதல்ல குறைச்சி விடுங்க. 002 69. ஓகே, 67. இது முதல் வருஷம் இவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகி வந்து நிற்கும். அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 4%. ஸோ 4% குறைங்க பார்ப்போம். எஸ், 672 வந்து 1%. 4% ஆனது 4 டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2 சார் 8, 4 7 சார் 28, மீதி 2, 4 சார் 24, 25 26. ஓகே, எஸ், ஜஸ்ட் வந்து இது வந்து 1 9 1 2 1 5. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஜஸ்ட் நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 64 512. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஆப்ஷன் பி வேற 65 412 இருந்துச்சு. அப்படியே எக்ஸாம்ல எனக்கு போனதை அப்படியே சொல்லிட்டே வரேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரச்சனை இல்லை, உடனே வந்துருச்சு. செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த 64 512 65 412 லைட்டாக கன்ஃபியூஷன் இருந்துச்சு. வேற வந்துருமோ, தப்பா போட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ப்ராப்பராக போட்டேன். இல்லை ஏதாவது யூனிட் டிஜிட்டை நான் எதாவது ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பட் நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் போறேன்னா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, அப்படியே சொல்லிடுறேன். நம்ம பெர்சன்டேஜ்னாலே எப்படி போடுவோம்? 80% என்ன எடுத்துப்போம்? 4/5. சாரி, 80% எஸ் 4/5 ஆஸ்பிரன்ஸ். ஓகே, 4/5. அப்ப இதுல வந்து அகிலா எடுத்தது 4 80%. அப்ப 4 தான் 576. என்ன 576 தானே? எஸ், 4 தான் 576னா 5 கேட்குறாங்க. இப்படியும் போடலாம். செயின் ரூல்ல நீங்க 80% 100% தான் போடணும்னு அவசியம் இல்லை. 4/5 அப்படின்னு கூட வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா 80% தான். இதெல்லாம் நான் பெர்சன்டேஜ் வீடியோல நிறைய சொல்லிட்டேன். அப்ப இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரெயிட்டா நீங்க 4 டேபிள் அடிச்சுக்கலாம். அங்க நீங்க 80 போட்டு 100 போறதை விட இப்படியே அடிச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு 4 அடிச்சிங்கன்னா 1ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணி அதே ஆன்சர் தான். ஸோ கொஞ்சம் அந்த கான்செப்ட் மட்டும் மாறும். ஃப்ராக்ஷனா வச்சா ஃப்ராக்ஷன், இல்ல பெர்சன்டேஜா வச்சா பெர்சன்டேஜ். இதுல எனக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப டைட்டா இருந்ததுனால நான் அப்படியே போட்டேன். அதுவும் ஒன்றும் டைம் ஒன்றும் ஆகல. ஸோ இதெல்லாம் ஸ்பீடா போட முடிஞ்ச ஆஸ்பிரன்ஸ். 40யுமே உங்களால ஒரு 1 ஹவருக்குள்ளே ½ an hourலேயே போட முடியற மாதிரி இருக்கு எக்ஸாம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் இது வந்து பாருங்க. இஃப் 81 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். 81 ஸ்டூடெண்ட்ஸும் நான் டைம் அண்ட் ஒர்க் கோர்ஸ்ல இன்னும் அப்டேட் பண்ணல. அதெல்லாம் அடுத்த டாபிக்ஸ் வருது, அக்டோபருக்குள்ள முடிச்சிருவேன். பட் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் சொல்றேன். ஃபார்முலான்றத விட கான்செப்ட்டுங்க. அதாவது மேண்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய ஃபேக்டரி, இந்த யூனியன் இருக்க கம்பெனிலாம் வேலை செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒர்க்கை செய்ய இவ்வளோ மேண்டேஸ் தேவைன்னு. என்ன மேண்டேனா, எனக்கு ஒரு ஒர்க்கை செய்ய இவ்வளோ ஆள் வேணும், இவ்வளோ நாள் வேணும், மேன் டேஸ். அப்பதான் அந்த ஒர்க் முடியும். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, அதை வச்சே ஃபார்முலா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மென் இன்டூ டேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒர்க்கு வரணும்னா ஆளும் வேணும், நாட்களும் வேணும், ரெண்டுமே தரணும். ஓகேவா? 100 ஆளை கொடுத்துட்டு எனக்கு ஒரே நாள் கொடுத்தாலும் ஒர்க்க முடிக்க முடியாது. 1000 நாள் கொடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆளை கொடுத்தாலும் ஒர்க்க முடிக்க முடியாது. ஐ மீன் சீக்கிரம் முடிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலால போட்டுடலாமா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க இந்த கதையில, மென் எங்கன்னு பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 81 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எத்தனை நாள் உழைக்கிறாங்க? 56 நாள் உழைக்கிறாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க? அந்த 448 மீட்டர் பெயிண்ட் பண்றாங்க இல்லையா? அதுதான் அவங்க செஞ்ச வேலை. அப்ப இது நீங்க எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா 448க்கு 448 எஸ் 448. இப்போ பாருங்க ஆஸ்பிரன்ஸ், உடனே ஈக்குவல் டு படிச்சுட்டு நீங்க ஈக்குவல் டு போட்டுறாதீங்க. ஏன்னா இங்க வந்து கரெக்டான ஒர்க் அவங்க வந்து கரெக்டா வந்து இதுதான் வேலை மேண்டேஸ்ல கொடுக்கல. ஓகேவா? இது வந்து ஒரு கான்செப்ட் தான். சரியா? மேன் இன்டூ டேஸ் ஈக்குவல் டு ஒர்க்ன்றது ஒரு கான்செப்ட். இது வந்து இது ஒரு ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்காதீங்க. இது ஒரு கான்செப்ட். சரியா? அப்ப நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்றோம் போது நான் பாருங்க 1 × 6 8ல முடியுது பாருங்க. அப்ப எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது 1 × 6 6ல தானே சார் முடியணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு வேல்யூ வரும். அவ்வளவுதான். இப்ப இது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் பாருங்க. இன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இந்த வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் வச்சுக்கோங்க. எத்தனை டேஸ் கொடுக்குறாங்க? 27 டேஸ் கொடுக்குறாங்க. இப்ப இவங்க வந்து ஒர்க்கை எவ்வளவு எதிர்பார்க்கறாங்கன்னா 160 மீட்டரை பெயிண்ட் பண்ணா போதும்.
புரியுதா? ஒண்ணுமே இல்லை. இந்த செட்டு இத்தனை நாளைக்கு இந்த வேலை பண்ணுதுன்னா இந்த செட்டு இத்தனை நாளைக்கு எத்தனை வேலை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் போடும்போதே ஒரு பை போட்டேனே எதுக்காகனா அதுதான் டிவிஷன். ஸோ டிவிஷனை நீங்க ஈக்குவேட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். டிவிஷனை நீங்க ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஐசோமெட்ரிக்கா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரெண்டு ரேஷியோ ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நான் டைம் நோக்கில் டீட்டெயிலாக நடத்துறேன். ஸோ இப்போதைக்கு அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஸோ சூப்பர். இப்போ இதை அடிச்சு விட்டா சம் முடிஞ்சது. வேல்யூ பெருசாக இருக்குன்னு யாரும் பயப்பட வேணாம். 3 டேபிள் ஃபர்ஸ்ட் அடிங்க, 9 டேபிள் ஃபர்ஸ்ட் அடிங்க. 3 9s are 27, 9 9s are 81. அப்புறம் கொஞ்சம் பெருசா யோசிங்க. ஏன்னா வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. 3லயோ 2லயோ அடிச்சுட்டு இருந்தா டைம் இல்லை. ஸோ 9லயே அடிச்சிடலாமா? எஸ். ஸோ 9ல போகுமான்னு ஒரு பதட்டப்பட்டீங்கன்னா டக்குன்னு டிவிசிபிலிட்டி ரூல் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 8. ஸோ 16. அது 9ல போகாது. ஓகேவா? ஸோ 9ல ஒரு நம்பர் டிவைட் ஆகுனா என்ன அர்த்தம்? டிஜிட் சம் 8 + 8 16. அது 9ல போகாது. ஸோ அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, அப்போ டேரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதே அடிச்சு விட்டுடலாம். சார் 56 இதை மொத்தமா அடிக்கலாமான்னா தைரியம் இருந்தா அடிக்கலாம். ஓகேவா? 56 இங்க என்ன முடியுது? ஏன்னா பாருங்க, நான் எதுக்கு அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. ஆப்ஷன்ஸை பார்த்து தாங்க எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருது. ஆப்ஷன்ல எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸா இருக்கு. அப்போ ஹோல் நம்பர்ஸா இருக்கும்பொழுது எப்படி எனக்கு பாயிண்ட் வரும்? அதனால கண்டிப்பா முழுக்க எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த 56 இந்த 4 ஏன்னா 9ஆல கேன்சல் ஆகல. 9ஆல கேன்சல் ஆகல. அப்போ இதான் கேன்சல் ஆக போகுது. இங்க 6ல முடியுது, இங்க 8ல முடியுது. அப்போ நான் எப்படி இதான் எக்ஸாம்ல யோசிக்கிற விஷயங்கள். 6ல முடியுது, 8ல முடியுது. அப்போ 8 6 48 வரதான் வாய்ப்பு இருக்கு. அப்போ 8 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. சும்மா ஒரு ஃப்ளுக்கு 80 இங்க போகணுமா? எஸ், இங்கே தான் போகணும். 8 × 50 400, 8 × 6 48 448. எஸ், ஃப்ளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சா? எஸ், முடிஞ்சது. இப்போ அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ். 1333. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான். 180 சை 20. ஸோ இதெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எங்க கொண்டு போகலாம்? எக்ஸை இங்கே கொண்டு போயிடலாம். 20 எங்க கொண்டு வந்துட்டா 20 × 3 60. ஆப்ஷன் சி 60. முடிந்தது. ஸோ ஈக்குவேஷன் LHS RHS சால்விங்லாம் தரவா வரணும் ஆஸ்பிரண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நிறைய. ஸோ கால்குலேஷன் உங்கள் கையில் தான். நம்ம ஸ்பீட் மேக்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். எல்லா கொஸ்டினையும் ட்ரிக் இதுன்னு சொல்கிறோம். பட் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வரும். சரியா? சூப்பர். ஸோ ஈஸி தான் ஆஸ்பிரண்ட்ஸ், கண்டிப்பாக வந்துடும். இப்போ 4th கொஸ்டின் பாருங்களேன். ஒரு பிரெத் எடுங்க. ஓகேவா? ஒரு பிரெத் எதுக்கு அப்படின்னா நம்ம அப்படியே 3 கொஸ்டின் அப்படியே சரளமாக போட்டுக்கிட்டே இருக்கோம்ல, நம்மளுக்கு அவங்களே ஒரு கிஃப்ட் தருவாங்க. என்னன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து சும்மா அப்படியே ரிலாக்ஸாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஆனால் பார்த்தா இந்த கொஸ்டின் தான் ஏதோ கொடூர கொஸ்டின் மாதிரி இருக்கும். 4 ஆப்ஷனும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு வேற யோசிக்கணும். ஐயோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பாருங்களேன், ஜஸ்ட் பாருங்களேன். 4y + 3/4 = y + 3. இதை ஸோ நான் கொஸ்டின் அது மேலே எழுத முடியாது, அதனால நான் ஜஸ்ட் இங்கே எழுதி காமிக்கிறேன். 4y + 3/4. இது பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியல. இந்த 4 இங்கே போச்சுன்னா 4y வேணா வரும். ஆனால் 4y + 12 ஆகிடாது. அப்புறம் எப்படி ஈக்குவேட் ஆகும்? தப்பு. எது கரெக்ட் தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் பாருங்க, 5m² + 9. ஓகே, இந்த பக்கமும் 5m². ஆனால் இந்த 9 போய் 9 ஆகும். ஆனால் 5m² என்ன ஆகிடும்? 45 ஆகிடும். தப்பு. தேர்டு விடுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, விடுங்க. 4th அதே மாதிரி 2x² + 8 = 4 2s are 8x² வந்துடாது. ஸோ 3 தப்பாயிடுச்சுல்ல. 1 2 4 தப்பாயிடுச்சுல்ல. அப்போ 3 தானே கரெக்ட். 3 வேற போட்டு பார்க்கணுமா? ஆப்ஷன் 3 ஆன்சர். ஸோ எக்ஸாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இது அல்ஜிப்ரா. ஓகேவா? போன கொஸ்டின் ஒரு அல்ஜிப்ரிக் கொஸ்டின் மாதிரி தான், இதுவும் அல்ஜிப்ரா தான். ஸோ SSCக்கு கண்டிப்பாக அல்ஜிப்ரா வரும். பட் பேங்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பேங்கர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆஸ்பிரன்ஸ். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 4th கொஸ்டின் 5th இதெல்லாம் உங்களுக்கு பேங்கர்ஸ்க்கு வராது. TNPSC SSC ஆஸ்பிரன்ஸ்க்கு வரும். ஓகேவா? சூப்பர். பட் தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 5th கொஸ்டின், which of the following has x - 1 as a factor? இந்த 4ல எதுல x - 1 வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபேக்டருக்கான ஒரு நல்ல ஃபேக்டருக்கு என்ன ஆஸ்பிரன்ஸ் அழகு? ஒரு நல்ல ஃபேக்டர் வந்து ஒரு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும். ஓகே, அது தெரியுமே எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கலா என்னன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன், ஒரு பெரிய ஈக்குவேஷனுக்கு x - 1 ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபேக்டர்னா இது ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. இப்போ x 1 வருதா, இந்த எக்ஸ்ன்ற 1 அதுல சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ஈக்குவேஷன் 0 வரும். இதெல்லாம் அல்ஜிப்ரா ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் சிம்பிளா நான் சொல்லித்தரேன். ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு விஷயம் ஃபேக்டர் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ல வந்து ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூ போட்டு அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ் அந்த ஈக்குவேஷன்ல போட்டு அந்த ஈக்குவேஷனே 0 ஆகணும். புரியுதா நான் சொல்றது? நீங்க ஏதோ சொல்றீங்க ஆனா ஏதோ புரியல அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x² + 5x + 6 = 0. இதை எப்படிங்க ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா 5 வரணும். ஸோ 3 2 தான் ஒரே வாய்ப்பு. ஓகேவா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? x² + 3x + 2x + இது சின்ன வயசுல ஸ்கூல்ல போட்டு எல்லாரும் 5 மார்க் வாங்கிட்டீங்க கொஸ்டின்ல. ஸோ இதுல எக்ஸை காமன் எடுத்தா x × x + 3
ப்ளஸ் 2 காமன் எடுத்தா எக்ஸ் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ பாருங்க, ஒரு மார்க் ஈஸியாக கிடைச்சிடாது, இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்தா இது 2 தான் ஃபேக்டர்ஸ். இப்போ புரியுதா? இந்த ஈக்குவேஷனுக்கு இது 2 தான் ஃபேக்டர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இதில் எய்தர் எக்ஸ் ப்ளஸ் 3யையும் ஃபேக்டர்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ் ப்ளஸ் 2வும் ஃபேக்டர்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ், அதான் சொன்னேன், எக்ஸ் 0 ஈக்குவேட் பண்ணால் எக்ஸுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. அந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? 3 ஸ்கொயர் 9, மைனஸ் ஸ்கொயர் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 5 இன்டூ -3 என்ன? -15. ஓகேவா? +6 அதை விட்டுருங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணால் 6 15 -15 0 ஆகிடுதா? இதுதான் நான் சொன்னேன், இதுதான் ஃபேக்டரைசேஷனோட மெயின் கான்செப்ட். நீங்கள் எக்ஸ் -2 போட்டாலும் அது 0 ஆகிடும். சரியா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஆகும்பொழுது சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த x - 1 = 0 போட்டு x 1ன்னு வச்சுக்கோங்க. 4 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்களா? 4 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்களா? x 1 தானே, எந்த ஈக்குவேஷனில் போட்டால் 0 வருதுன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, வேல்யூவும் ப்ளஸ்ஸாக இருக்குது, எப்படி 0 வரும்? வராது. ஸோ செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இது எல்லாமே நான் எக்ஸாமில் ட்ரை பண்ணி பார்த்தேன், உட்காந்து லைட்டாக அப்படியே டட்டுன்னு ஒன்று தானே பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு பார்த்தேன். எனக்கு சி ஆப்ஷன் வந்துச்சு ஆஸ்பிரண்ட். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணிடுறேன். சியில் x 1 போடுங்க. 1 ³ 1 - 7x² + 13 - 7. ஸோ 7 போயிடுமா? இல்லை -14 +1 -13 + 13. ஸோ -13 + 13 வருது 0. ஓகேவா? ஸோ புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? சின்ன சின்ன கால்குலேஷன் தான். -14 +1 வந்து -13 + 13 0 ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அழகா ஒரு மார்க் வாங்கிடலாம் அல்ஜீப்ரால ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா. ஓகேவா? 6th கொஸ்டின் ஆஸ்பிரண்ட்ஸ். 6th கொஸ்டின் பாருங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா 4 படிச்சு பார்த்து எது கரெக்ட்னு கேட்பாங்க. அப்போ எல்லாருமே நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரியுது, இது ஒரு நம்பர் சிஸ்டம் கொஸ்டின். இது நம்மளுடைய கோர்ஸில் பின்னாடி வருது, கோர்ஸ் ஷெட்யூல் படி. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கேலண்டரில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்னு லைட்டாக பார்த்துருவோமா? அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், லைட்டாக பார்த்துருவோம். நம்பர் சிஸ்டம். ஒரு நம்பர்ஸை எப்படிங்க பிரிக்கலாம்? நம்பர்ஸை பேசிக்காக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஹோல் நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 இப்படி. இதுல 0 மட்டும் தூக்கிட்டா மீதி நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இதுல பிரைம் நம்பர்ஸ் வருது, ஆட் நம்பர் வருது, ஈவன் நம்பர் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த இதுல வர்றது வந்து, ஓகேவா, ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர்னு 2 வார்த்தை வருது. ரேஷனல் நம்பர்னா என்னங்க? ரேஷனல் நம்பர்னா p/q ஃபார்மேட்ல எழுத முடியற எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 முக்கா ரேஷனல் நம்பர். இல்ல நீங்க 4ன்னு சொன்னா கூட நான் அதை 8/2ன்னு எழுதிடுவேன். எதெல்லாம் p/q ஃபார்மேட்ல எழுத முடியுமோ அதெல்லாம் ரேஷனல் நம்பர். புரியுதா? அப்ப எல்லாமே அப்படி எழுதிடலாமே சார்னா இல்ல. இப்ப பை வேல்யூ எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அன் இர்ரேஷனல் நம்பர் இஸ் பை. இந்த பைன்றது 3.14 கிடையாது. மாறி மாறி அது என்லெஸ்ஸா வேற வேற மாதிரி போயிட்டே இருக்கும், ஒரு பேட்டர்னே ஃபாலோ பண்ணாது. அப்ப இது நம்ம 22/7 சொல்றாங்களே சார்னா அது நியர்பை வேல்யூ தாங்க. அது கரெக்டான பை வேல்யூ கிடையாது, ஜஸ்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். பை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தான் 22/7. ஸோ இது ரேஷனல் நம்பர் தான். பட் பைக்கு வருதுல இந்த 3.14 எக்ஸாக்ட் வேல்யூ, அது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவங்க கொடுத்துருக்கதை நம்ம படிப்போம். ஸோ ரியல் நம்பர்னா என்னன்னா, இது எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர் இது எல்லாமே ரியல் தானே, ரியலா இருக்கிற நம்பர்ஸ்னா எஸ். இது கூட வேற என்னங்க நான் விட்டேன்? இன்டீஜர்ஸை விட்டேன். இன்டீஜர்ஸ்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த +1 மாதிரி இன்டீஜர்ஸ்னா என்ன? +1 மாதிரி -1 -2 போதில் அது கிராஃபிக் இந்த பக்கம் போகிறதுலாம் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்தது இன்டீஜர்ஸ். சரியா? ஓகே. ரியல் நம்பர்ஸ் இதை தாண்டி ஒரு நம்பர் இருக்கு, இமேஜினரி நம்பர்ஸ்னு. இந்த ஐ வச்சு பார்த்துருப்பீங்களா? 3 + i5 5 நல்லா பார்த்துருப்பீங்க, காலேஜ்லாம் கூட படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ரியல் நம்பர்ஸோட நிப்பாட்டிக்கோங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், படிக்கலாமா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? படிங்க. எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். அப்போ இது ஃபுல்லாக, இந்த கூட்டம் ஃபுல்லாக ரியல் நம்பர்னு சொன்னேன். அதுக்குள்ள தானே ரேஷனல் நம்பர் வருது. அப்போ எல்லா ரேஷனல் நம்பரும் ரியல் நம்பரான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டிக்கு. செகண்ட், எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஆமாம். இன்டீஜர், ஆமாவா? செக் பண்ணுங்க. எவ்ரி இன்டீஜர், இன்டீஜர்னா என்ன? 2ம் சொல்லலாம், -2ம் சொல்லலாம். இதை ரேஷனல் நம்பர்னு சொல்றாங்க. கரெக்டா? ரேஷனல் நம்பர்னா p/qல எழுத முடியும். 4/2ன்னு எழுதிடலாம்ல, இதை -4/2ன்னு எழுதிடலாம்ல. கரெக்ட். செகண்ட் கரெக்ட். ஓகேவா? தேர்டு, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். இதுதான் தவறான விஷயம். எல்லா ரியல் நம்பரும் இர்ரேஷனல் அப்படின்னு எப்படிங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ரியல் நம்பர் அடைக்க முடியும்? தப்பு. இங்கே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால லாஸ்ட்டுக்கு ஒரு ஜாலிக்கு படிச்சுப்போம். எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். ஓகேவா? எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்க, 1 2 3 இந்த செட் அப்படியே ஹோல் நம்பர்ஸ்லயும் இருக்கா? அப்ப எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர்.
இதே எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் நேச்சுரல் நம்பர் கேட்டால் தப்பு, ஏன்னா 0 நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ இப்படி நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 3 தான் தப்பு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். சரியா? எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா 1 மார்க். சரியா? 7th கொஸ்டின் ஆஸ்பிரன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே அடிக்கிறதுக்காக நம்மளுக்காக வழங்குற கொஸ்டின். சரியா? கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா என்ன ஆஸ்பிரன்ஸ்? பாலினாமியல்னா எக்ஸ் வச்சு வர எல்லாமே பாலினாமியல். கியூபிக்னும் போது இப்படி வச்சுக்கலாம், எக்ஸ் கியூப் பிளஸ் 2x பிளஸ் 7 ஈக்குவல் டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் விட்டோம்னா எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x ஈக்குவல் டு 0. இது பேர் தான் கியூபிக் பாலினாமியல். அப்போ அதில் மேக்ஸிமம் டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. டிகிரினா பவர் 3 தானே, கியூப்னும் போதே 3ன்னு தெரியுது, ஆன்சர் 3. ஓகேவா? ஓகே ஆஸ்பிரன்ஸ், இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று மட்டும் எடுத்துப்போம். உடனே லிஸ்ட் ஃபுல்லாத்தையும் எழுதிடாதீங்க, கொஸ்டின் அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று சாம்பிள் ஸ்டடி பண்ணுங்க. ஏன்னா இப்போ இதுக்கு வந்து கான்ஜுகேட் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி டினாமினேட்டர்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நியூமரேட்டர் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட கான்ஜுகேட்னா இதோட 3 + √8 a + b இருந்துச்சுன்னா a - b அந்த மாதிரி அப்படி போட்டு கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? மேலே 3 + √8 வந்துடும், கீழே வந்து a - b × a + bன்றதுனால a², அதாவது 3² - b² √8² 8 ஆயிடும். ஸோ கீழே 1 ஆயிடும், கீழே 1 ஆயிடும். ஸோ அப்போ மேலே இருக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 இது தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி பேப்பர் கொடுக்கும்போது ரஃப் பேப்பர் நிறைய கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஒரு 10-15 பேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால பார்த்து ஜாலியாக நிறைய யூஸ் பண்ணுறாதீங்க, கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால அங்கங்கே லைட்டாக ஒர்க் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 3 + √8 வந்துருச்சு. இப்போ செகண்ட் பாருங்களேன். இப்போ செகண்ட்ல நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். 1 + √8 - 7னா அதே மாதிரி மேல என்ன போடுவீங்க? √8 + 7 வந்துடும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 8² - 7 வந்துடும், 1 தான் வரும். அப்ப கீழே நீங்க பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க. 7 - 6 1, 6 - 5 1, √5 ஸ்கொயர் பண்ணா 5, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே 1 தான் வருது. அதான் டிசைன். சரியா? இதை போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ரெண்டுத்திலே புரிஞ்சுக்கணும். டினாமினேட்டர் ஃபுல்லா 1 தான். அப்போ நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நியூமரேட்டர்களை மட்டும்தான். ஸோ இது 1 கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்து மைனஸ் இருக்கா, பிளஸ் இருக்கா? மைனஸ். அப்போ அதோட கான்ஜுகேட்டை மட்டும் மேலே போட்டுக்கிட்டே வாங்க. 0 √8 + 7 மைனஸா பிளஸ்ஸா? பிளஸ். √7 + √6 கீழே இருந்துச்சா? அந்த மாதிரி. ஓகே, அடுத்து மைனஸ் இருக்கா? மைனஸ். √6 + √5 அதோட அப்படியே ஆப்போசிட்ஸ், பிளஸ். √5 - 2 இருக்கா? √5 + 2 அவ்வளோதான். இப்போ அடிக்க முடியுதான்னு பாருங்க, எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. -√8 + √8 இது +√7, இது -√7 + √6 - √6. ஸோ இது -√5 + √5. அப்போ ஃபைனலாக என்னதான் இருக்கு? 3 + 2 5 ஓவர் ஆப்ஷன் A 5. சரியா? ஸோ இதை பார்த்து நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நீங்க வீட்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கிறீங்க அப்படின்னா 1 வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆன்சர் 5 வச்சிடலாம். இதெல்லாம் எப்படி யோசிக்கிறதுனா ஆப்ஷன் வச்சு தான் யோசிக்கணும். ஆப்ஷன் பாருங்க 5 1ன்னு வருதுன்னா இது ஏதோ கேன்சல் ஆக போகுது, நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ இந்த 9th கவனிங்களேன். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட வேண்டிய ஒரு சம்மு. அதுவும் பவர்ல வேற வருது, டினாமினேட்டர் வருது, மைனஸ் வருது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ 256 ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்களேன். 256 பவர் 1/2னா என்ன அர்த்தம்? பவர் 1/2னா ரூட்டை சொல்றாங்கன்னு அர்த்தம். பட் இங்க -1/2 இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா டினாமினேட்டர்ல இதை ஃபர்ஸ்ட் கொண்டு போகணும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஓகே தான், இந்த 1/2 ஓகே. மைனஸ்னா என்னன்னா இந்த 256 கீழே போகுதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுக்கணும். அப்ப 4 பவர் -2னா என்னது? -1/2னா என்னது? 2 கிடையாது, 1/2. சரியா? 2 கிடையாது, 1/2. அவ்வளோ, அதே மாதிரி தான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1/√256 எவ்வளோ? 16. அப்ப இதுதான் ஆன்சர். இப்போதைக்கு மொதல் பவரை மட்டும் பண்ணீங்கன்னா. இப்ப இதை வந்து என்ன எழுதலாம் மறுபடியும் அப்படின்னா, நம்ம 16 பவர் -1 எழுதலாம். 16 பவர் -1 மேல வர வைக்கிறதுக்கு. இப்ப அடுத்த ஒரு பவரை கொண்டு வாங்க. -1/4ன்னு சொல்றாங்க. -1/4. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சா? அப்ப 16 பவர் 1/4 ஆயிடுச்சு. அப்ப பவர் 1/2னா ஒரு ரூட், பவர் 1/4னா 2 ரூட். ஏன்னா 1/4ன்றது 1/2 × 1/2. அப்ப 2 ரூட் எடுங்க 16க்கு. ஒரு ரூட் எடுத்தா 4, இன்னொரு ரூட் எடுத்தா 2 வந்துருச்சா? இப்போ இந்த 2 கடைசியா கியூப் ஆகுதா? 2 கியூப் 8. அவ்வளவுதான். ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி. சரியா ஸ்டூடண்ட்ஸ்? இதை உட்காந்து ஃபுல்லா அந்த கொஸ்டினையே ரீரைட் பண்ணக்கூடாது, ஒன்னா டீல் பண்ணி முடிச்சிடணும். பவர்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்போ 10th கொஸ்டின் பாருங்க. இது ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஸ்டின், அதாவது ஹெச்சிஎஃப் கொஸ்டின். ஓகேவா? மீ பெரு பொது வகுத்தி. ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே,
இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம நார்மலாக HCF எடுக்கிற மெத்தட் போட்டால் வர்றது கஷ்டம், ஏன்னா ரெண்டுமே கொடூரமான நம்பர்ஸ். ஓகேவா, 252525 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 363636. இது ரெண்டுமே ரொம்ப டஃப்பான நம்பர்ஸ். அப்போ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போயிடுங்க. ஆப்ஷனில் 101 110லாம் இருக்கே சார், எதை எடுக்குதுன்னு கேட்டால் எப்பவுமே பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எடுங்க. பெரிய நம்பர்னா அந்த பிடியே எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க கேட்கறதே ஹையஸ்ட் காமன். நீங்கள் எடுத்தோடனே ஹையஸ்ட்டாக சூஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு இருக்கே சார், எதை சூஸ் பண்ணுறதுன்னா இந்த டிசைனுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் அப்படிதான் நான் யோசிக்கிறது. ஓகேவா, எக்ஸாம் ஹாலில் என்ன யோசிச்சனோ அதே தான் சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா இந்த டிசைன் எப்படி வருது 2525, அப்போ 10101 அந்த மாதிரி இருக்குல்ல, அதை தூக்குங்க. அப்போ இது வந்து இதையும் டிவைட் பண்ணும், இதையும் டிவைட் பண்ணும். செக் பண்ணிடலாமா? எப்படி செக் பண்ணுறது? இது வந்து இதை டிவைட் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், இது கூட எதையா மல்டிப்ளை பண்ணி இதை வர வைக்க முடியுதான்னு பார்ப்பேன். பண்ணிடலாமா? எஸ், 25 ஆக்க வைங்க ஆஸ்பிரன்ஸ். ஸோ 25 கூட மல்டிப்ளை பண்ணால் அழகாக இது வந்துடுது. எப்படி பண்ணலாமா? எஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் பண்ணுங்க. இதை 5 டைம்ஸ் பண்ணா 50505. அடுத்து இதை 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 20202. அப்போ ஆன்சர் என்ன? 252525 இப்படி வந்துருதா? இதே மாதிரி இந்த 10101 36 கூட பண்ணா இது வந்துடும். ஓகேவா, இது வந்துடும். ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ல அப்படியே அந்த டைம்ல நம்ம ஓரளவுக்கு ஸ்மார்ட்டா யோசிக்கிறது தான், ஏன்னா வேற வழி இல்லை, நம்மளுக்கு இதுக்கெல்லாம் HCF எடுக்க நேரமும் இல்லை. அப்ப எது பெருசா இருக்கு, எது இந்த டிசைனுக்கு கொஞ்சம் சூட் ஆகுதுன்னு பார்த்து முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இதுவும் ஒரு நம்பர் சிஸ்டம் கொஷின் ஆஸ்பிரன்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு, SSC ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600. 300லேருந்து 600 இந்த ரேஞ்சுக்குள்ள. பிட்வீனா ஃப்ரம் டுவா? பிட்வீன். அப்போ இது ரெண்டும் சேர்த்துக்கூடாது. இதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்லும் எத்தனை நம்பர்ஸ் 7ஆல் டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க. இது கணக்கெடுப்பு கொஸ்டின். கணக்கெடுப்பு நடத்தணும், பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ பாருங்க, முதல்ல 300 அடிச்சு பாருங்க. முதல்ல எந்த ரேஞ்சில் இருக்கும்னு பார்த்துக்கலாம். 300 7ஆல் அடிச்சிங்கன்னா 4 7s are 28, மீதி 2, 3 7s are 21 வரும். 3, அதாவது இங்கே 1 இருந்திருந்தா 3 7s are 21 முடிச்சு விட்டுருக்கலாம். அப்போ இந்த ரேஞ்சில் 7ஆல் வகுப்படுற மொதல் நம்பரே 301 தான். 301 தான். நோட் பண்ணிக்கலாமா? எஸ். இப்போ அதே மாதிரி இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை 7ஆல் அடிங்க. 8 7s are 56, மீதி எவ்வளோ 4, 5 7s are 35, 6. நீங்கள் சொல்லலாம் 6 7s are 42 சார், ரெண்டு சேர்த்துக்கலாம்னா சீரியஸை விட்டு வெளில போகக்கூடாது, உள்ளே தான் வரணும். அப்போ 5 7s are 35. ஒருவேளை இங்கே 35னா அது 5 கம்மியாக இருந்திருக்கும், அதாவது 595. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர். ஸோ நான் இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்க. 595 போகுதான்னு. 9 7 டேபிள் 9 8 7s are 56, மீதி 3, 5 7s are 35 போகுதா? அப்போ இனிஷியல் நம்பர் இஸ் 301, ஃபைனல் நம்பர் இஸ் 595. இதுதான் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா? இதுதான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இதுக்கு இடைவெளியில் 7 இடைவெளியில் என்ன நம்பர் வந்தாலும் 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, எத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியும்ல, ஏபி சீரீஸில். இது ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு சொல்லுவோம். எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது? 7 7ஆ, அதை டின்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ். லாஸ்ட் நம்பரை என்னன்னு சொல்லுவோம், சாரி எல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் ஐட்டத்தை என்னன்னு சொல்லுவோம். அவங்க என்ன தானே கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லலாம்? A + n-1d அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு சொல்லலாம், செகண்ட் நம்பரை A + dன்னு சொல்லலாம், தேர்ட் நம்பரை A + 2dன்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் நம்பரை A + 2dன்னு சொல்கிறோம், ஃபோர்த் நம்பரை A + 3dன்னு சொல்கிறோம். அப்போ nth நம்பரை A + n-1dன்னு சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து எத்தனை நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் மேர் ஃபார்முலாஸ் தான். நீங்கள் வந்து ஃபார்முலாஸை லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ ஓகேவா, போட்டுடலாமா? எல் வந்து 595, ஏ வந்து 301 ப்ளஸ் இதெல்லாம் நம்ம நம்பர் சிஸ்டமில் பார்ப்போம், சீரீஸில் பார்ப்போம். ஸோ n-1 டி வந்து டிஃப்ரென்ஸ் என்ன? 7 7ஆக போகுதா? 7. ஸோ அதை மைனஸ் பண்ணுங்கள். 301 மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? எஸ், 300 போச்சுன்னா 295. ஸோ 301 போச்சுன்னா 294. இதை 7ஆல் அடிக்கணுமா? இப்போ 7, 4 7s are 28, 2 7s are 14. உடனே 42 போட்டுறாதீங்க, n-1 தான் 42. அப்போ n என்னது? 43 ஆஸ்பிரன்ஸ். 43 ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. நம்ம டீட்டெயிலாக நிறைய வெரைட்டிஸ் பார்ப்போம். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், லாஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஏபி சீரிஸ் ஃபார்முலாவில் சரண்டர் ஆயிடுறோம். n-1 42 வந்துச்சுன்னா n-43, ஆப்ஷன் சி. ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ 12வது கொஸ்டின். எக்ஸாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. 11 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். எஸ், 11 முடிச்சிட்டோம். இப்போ 12வது ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் 40 கொஸ்டின் இருக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஆன்சர் பண்ணணும், எக்ஸாம் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். ஓகேவா?
find the equation of the straight line. ஒரு graph question சரியா? equation of the straight line passing through 5 7 and is parallel to x-axis. geometry bankers-க்கு இது தேவையில்லை, SSC TNPSC aspirants கவனிக்கலாம். so find the equation of a straight line. first axis fix பண்ணுங்க. இது சென்டர் 5 7ல பாஸ் ஆகுதா அந்த ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப xல 5 வச்சுக்கோங்க, yல வந்து 7 வச்சுக்கோங்க, இந்த இடம் வச்சுக்கோங்க. இதுல வந்து பாஸ் ஆகுது parallel to x-axis. அப்போ ஒரு லைனை வரையணும், x-axisக்கு parallel வரையணும்னா இதான் அந்த லைன். அப்ப இதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு லைன் வந்து கரெக்டா y7ல பாஸ் ஆச்சுன்னா அது பேர் என்னங்க? y = 7. முடிஞ்சிருச்சு. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க பேரு. y7ல பாஸ் ஆகிற லைன் பேரு y = 7. ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு மார்க். சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் இல்லையா? மென்சுரேஷனும் ரொம்ப முக்கியம். எப்படி LCM HCF வந்து TNPSC ரொம்ப முக்கியமா, மென்சுரேஷன் முக்கியம். பட் பேங்கர்ஸுக்கு மென்சுரேஷன் கேட்பாங்க, பட் இந்த ஜியாமெட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வராது. நீங்க வந்து டைம் அண்ட் ஒர்க், டிஸ்டன்ஸ், பைப் சிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் சால்வ் படிச்சீங்கன்னா அதுவும் வருது. 40 கொஸ்டின்ல அதுவும் அடுத்து வருது. இப்போ 13வது கொஸ்டின்ல இருக்கும். A right circular cylinder is a solid generated by the revolution of rectangle about one of its dash, அங்க dash வரும், one of its dash as axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எதை ரொட்டேட் பண்ண சொல்றாங்க? ரெக்டாங்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சி பாருங்க. ரெக்டாங்கிளை வரைஞ்சி இந்த ரெக்டாங்கிளை அபவுட், இந்த ரெக்டாங்கிளை எதை நான் வந்து அச்சு ஆக்சிஸா வச்சு ரொட்டேட் பண்ணா எனக்கு ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வரும், இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வரும்னு கேட்குறாங்க. எப்படி ஆஸ்பிரன்ஸ் ரொட்டேட் பண்ணலாம்? இதை இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணும், சுருட்டி மடிச்சிடக்கூடாது, ரொட்டேட் பண்ணும். அப்போ நான் வந்து இதை ஆக்சிஸா வச்சாதான் வரும். ஏன்னா ஆப்ஷன் பாருங்க, ரைட் ஆங்கிள் இங்க வச்சு ரொட்டேட் பண்ணாலாம் சிலிண்டர் வர மாதிரி தெரியல. டயாமீட்டர் ஓகே இல்லை, ரெக்டாங்கிளுக்கு ஏது டயாமீட்டர்? பேஸ். ரெக்டாங்கிளுக்கு ஏது பேஸ்? ஓகே, 3D ஷேப்புக்கு தானே பேஸ் இருக்கும், 2D ஷேப்புக்கு பேஸ் லென்த் வேணா இருக்கு, சைடு இருக்கு. ஓகே, சைட்ஸ். இது பாருங்க, இது இங்கிலீஷ் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட்டடா இருந்தீங்க. இங்கிலீஷ் நீங்க வந்து ரொம்ப வந்து இதை படிக்கும் போதே இங்கிலீஷை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க வச்சுக்கோங்களேன், இந்த சம்ம சால்வே பண்ண தேவையில்ல, சைட்ஸ் தான் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த டேஷ் வர இடமே பாருங்களேன், இது வந்து ஒரு கேப் ஃபில்லர் கொஸ்டின் தான். ஒன் ஆஃப் இட்ஸ் க்ளோஸ்டஸ்ட். சரியா? ஒன் ஆஃப் இட்ஸ் டேஷ் ஆஸ் ஆக்சிஸ். அப்போ ஒன் ஆஃப் இட்ஸ்ன்னு வருது. ஒன் ஆஃப் போது ஏதோ ப்ளூரல்ல ஒன்று. அப்போ சைட்ஸ் மட்டும்தான் ஆன்சர் வந்து ப்ளூரல்ல இருக்கு. ஓகேவா? சைட்ஸ் மட்டும்தான் ஆன்சர் வந்து ப்ளூரல்ல இருக்கு. இப்போ பாருங்க, இதை நான் அதோட ஒரு சைடை ஏதோ இந்த 4த்துல ஏதோ ஒரு சைடை ஆக்சிஸா வச்சு இதை சொங்கன்னு இப்படி ரொட்டேட் பண்ணா அது ஒரு சிலிண்டர் ஆயிடும். இதை வச்சு ரொட்டேட் பண்ணா சிலிண்டர் ஆயிடும். அப்போ சைட்ஸ் தான் வேணும் ஆன்சர். சரியா? பட் இது ஒரு இங்கிலீஷை வச்சு நான் அடிச்சிட்டேன்னா அந்த டைம்ல ரொம்ப யோசிக்க டைம் இல்லை, எதை ஆக்சிஸா வைக்கணும் அப்படின்னு யோசிக்க டைம் இல்லை. ஸோ ஒன் ஆஃப் இட்ஸா, அப்போ ப்ளூரலா, சைட்ஸ் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. கரெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸாம்ல ஒரு சில சுச்சுவேஷன் இந்த மாதிரி உங்களுக்கும் வரும் இல்லையா? டக்குன்னு எக்ஸாம்ல பேப்பர் போடுவாங்க, அப்போ ஒரு கொஸ்டின் அடிக்கணும், நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை இந்த எக்ஸாமுக்கு, அடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அடிக்கும்போது அது மாதிரி டக்குன்னு வந்து போச்சு. சரியா? எஸ், 14th கொஸ்டின். ஸோ இது ஒரு பின்னம், ஃப்ராக்ஷன் கொஸ்டின். பின் இல்லாமா? எஸ், சிம்பிள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷனை மட்டும் எடுத்து டீல் பண்ணுங்க. அதுல இருக்க எக்ஸை கடைசியில பார்த்துக்கலாம். 1/3 + 1/5 + 1/6 + 1/10 இருக்கா? ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ். இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் என்ன? ஃபர்ஸ்ட் 30 எடுத்துக்கலாம். 30 எடுத்துக்கலாமா? 30 எடுத்தீங்கன்னா 3 எதை மல்டிப்ளை பண்ணா 30 வரும்? 10. அப்போ நியூமரேட்டரும் 10ஆல மல்டிப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? 5 எதை மல்டிப்ளை பண்ணா 30 வரும்? 6. அப்போ மேலேயும் 6ஆல மல்டிப்ளை பண்ணா 6. அப்போ இதே மாதிரி போச்சிங்கன்னா 6 5s 30, 10 3s 30. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 16 21 24. 24/30. அந்த எக்ஸ் ஒன்று விட்டுருந்தோம்ல, அந்த எக்ஸை பக்கத்தில் போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ் முன்னாடி ஒன்று இருக்கு, = 6. இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரன்ஸ். இப்போ ரொம்ப சிம்பிள். இதை அடிச்சிடலாமா? எஸ், 4 6 24, 5 6 30. அப்போ பார்த்தாலே தெரியுது, 1லேருந்து 4/5 பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா மீதி 1/5 பார்ட் இருக்கும். அப்போ 1/5 பார்ட் தான் 6ன்னு சொல்றாங்க. அதாவது 1/5 எக்ஸை தான் 6ன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ் என்னது? 30. முடிஞ்சிருச்சா? சம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஆப்ஷன் டி. ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து மறு ஆராய்ச்சி பண்ணுறதோ இல்லை வந்து கவலைப்பட்டு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது, டைம் இல்லை. அப்போ அவ்வளோதான். போடும்போதே அக்யூரசி ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ முக்கியமோ அக்யூரசியும் முக்கியம். ஓகேவா? ஸ்பீடை வந்து அக்யூரசியோட காஸ்ட்ல ஸ்பீடு வரக்கூடாது. சரியா? பொறுமையாக அக்யூரசியோட எப்போ ஸ்பீடு வருதோ வரட்டும். சரியா? ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ மறுபடியும் ஒரு பிரெத் டேக்கிங் மொமெண்ட். ஏன்னா வென் இஸ் த பை டே செலிப்ரேட்டட்னு ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ல வச்சுட்டாங்க. ஏன்னா பை அப்படின்றது என்ன டே? பையோட வேல்யூவே தான் டேயா இருக்கு. பையோட வேல்யூ என்ன? 3.14 சொன்னா March 14 ஆப்ஷன்ல இருக்கா? March 14 ஆப்ஷன் ஏ. ஓகே, சூப்பர். அடுத்து பாலினாமியல். இதுவும் பார்த்தே சொல்லலாம். இதெல்லாம் வந்து தியரி கொஸ்டின். இஃப் px இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1, டிகிரினா ஸ்கொயர். இப்போ ஏதோ ஒரு எக்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு, அதோட ஸ்கொயர் வந்து 1 இருக்கு, இன்னொரு எக்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இங்கே போட்டுலாமா? எஸ்.
நீங்க அப்படியே பார்த்துட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஆஸ்பிரன்ஸ் ஈஸியா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. மற்ற சம்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாலும் இங்க பிடிச்சிடணும். ஸோ பிஎக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியல் டிகிரி 1, கியூஎக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியல் டிகிரி 2. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க? ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்றாங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் கியூப்னு வரும். அப்போ டிகிரி என்ன வரும்? 3 வரும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அந்த கியூபிக் பாலினாமியல் கொஸ்டின் இருந்துச்சுல அதே மாதிரி. இப்போ இது ஒரு பின்னம் ஒரு டிஃப்ரெண்டான அல்ஜிப்ரா கொஸ்டின் எல்லாம் வருது. சூப்பர். ஸோ 17. எஸ். ஏ பிளஸ் ஸ்கொயர். அப்போ இதை பார்த்தோன்னே என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏதோ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஏதோ ஒன்று ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ இதுவும் நீங்கள் போட தேவையில்ல. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏ பிளஸ் பி போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? ஏ பிளஸ் பி போட்டிங்கன்னா 1/a ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2a வரும். இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா ஏவும் கேன்சல் ஆகிடும். 1/a ப்ளஸ் 1/a என்ன வரும்? 2/1/a ஏ 1/a ப்ளஸ் 1/a என்ன ஒரு ஆஸ்பிரன்ஸ்? தப்புன்னு யோசிச்சா வரமாட்டேங்குது பாருங்க. 1/a ப்ளஸ் 1/a னா 2/a தானே? எஸ். ஏவை காமன் எடுத்தா 1/2/a. அப்போ 2/a அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? 4. முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதை பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ நீங்கள் பொறுமையாக போட்டிங்கனாலும் இதே தான் வரும். 4. ஓகேவா? எக்ஸாமு ஸோ ஸ்பீடாக போடுறேன். இப்போ இது பிரீத் டேக்கிங் கொஸ்டின், படிச்சே ஆன்சர் சொல்லணும். ப்ராபபிலிட்டி கொஸ்டின், ஒரு பகடையை பேஸ் பண்ண கொஸ்டின். தி 6 phases ஆஃப் த டைஸ். ஒரு டைஸ்க்கு 6 ஃபேஸ் இருக்கு இல்லையா? எஸ். அதை the 6 phases of the dice are called equally likely. equally likelyனா என்ன அர்த்தம்? எல்லாமே விழுறதுக்கு ஈக்குவலான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்தியா இஸ் லைக்லி டு வின்னு அர்த்தம். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதான் லைக்லினா சான்ஸ். அப்ப ஈக்குவலி லைக்லினா 6மே விழுறதுக்கு ஈக்குவலான சான்ஸ் இருக்குன்னா அது ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு டைஸா இருக்கணும். அதை எந்த ஆப்ஷன்ல சொல்லிருக்காங்க பார்ப்போம். சின்ன டைஸா இருந்தா எல்லாமே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்மால் கிடையாது. 6 ஃபேஸ்டு டைஸா இருந்தா, கொஸ்டின்லேயே 6 ஃபேஸ் கொடுத்துட்டாங்க, இது டம்மி. ரவுண்டு டைஸ்னா என்ன சைடுமே விழாது, எந்த ஃபேஸுமே விழாது. அப்ப குரூப்ல டூப்புன்னு அடிச்சாலே ஃபேர் தான் ஆன்சர். ஃபேர்னா நியாய விலை கடை, ஃபேர் பிரைஸ் ஷாப் சொல்றோம்ல, அது ஒரு நியாயமான டைஸா இருந்தாலே 6 சைடும் ஈக்குவலி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடு பள்ளம்லாம் இல்லாம, இல்ல வந்து டம்மியா வந்து 2 பக்கமும் 1ன்னு சொல்லிட்டு சீட் பண்ணாம ஃபேரா இருந்தாலே எல்லா இதுவும் ஈக்குவலா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஃபேர் டைஸ். சரியா? இப்போ இது ஒரு கேலண்டர் சம், இதை நம்ம போடுவோம். ஸோ கேலண்டர் வந்து ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப ரேராக தான் வரும். டிஎன்பிஎஸ்சியும் சரி, இல்லை பேங்க்லாம் இப்போ வந்து கேலண்டர் கிளாக்ஸ்லாம் ரொம்ப கேட்கறதே இல்லை. அண்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லையும் இந்த கார்ட்ஸை பற்றிலாம் கேட்கறது இல்லை. அண்ட் எஸ்எஸ்சிலையும் அதே மாதிரி தான். ரொம்ப கடைசியாக படிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இது படிச்சுட்டு நம்மளோட கோர்ஸ்லையுமே இதெல்லாம் கடைசியாக தான் வச்சுருக்கிறோம். ஓகே ஆஸ்பிரன்ஸ், இது ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? அப்போ 7 மணிலேருந்து 100 மணி நேரம் அடுத்து என்னன்னு கேட்குறாங்களா? 7லேருந்து 100 மணி நேரம். அப்போ ஏஎம்பிஎம் பிரச்சனை அப்புறம். ஃபர்ஸ்ட் 100 மணி நேரம்னா எத்தனை 24 மணி நேரம் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஏன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 7 மணி தான் வரும். அப்போ 100ல் எத்தனை 24 இருக்கு? 4 24 கண்டிப்பா இருக்கும். ஸோ 4 × 24 போட்டிங்கன்னா 80 12 92 போயிடுச்சு. அப்போ 92வது மணி நேரத்திற்கு மறுபடியும் என்ன வரும்? உங்களுக்கு புரியுதா? 4 × 24 சாரி 80 16 96 மணி நேரம் வரைக்கும் மறுபடியும் 7 மணி தான் வரும். அப்ப அடுத்து இருக்கிற 4 மணி நேரத்துல தான் டைமே மாறப்போகுது. அப்ப ஒரு 4 வச்சுக்கோங்க, விரல்லே சம்ம போடுங்க. ஓகேவா? ஓரல் சம். ஓகே. எஸ். 4 மணி நேரம் 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி. ஆப்ஷன் சி 11 மணி. சரியா? ஆப்ஷன் சி 11 மணி. ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ். 100 மணி நேரத்தை 24ஆல பிரிச்சு 90 வரைக்கும் 96 வரைக்கும் திருப்பி 7 மணி தான் வரப்போகுது. அந்த 96க்கு அப்புறம் வர 4 மணி நேரங்கள் தான் 7 8 ஆகும், 8 9 ஆகும், 9 10 ஆகும், 10 11 ஆகும். சரியா? இல்லை 7 + 4 11 சார்னு சொன்னாலும் கூட ஓகே தான். ஆப்ஷன் சி 11 AM. ரெண்டுமே AM தான். இப்போ வந்துருச்சு ஆஸ்பிரன்ஸ் நம்ம ஏரியா. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த பேங்கர்ஸுக்குலாம் கடுப்பாக இருந்திருக்கும். என்னடா இது